என் தாயும் கந்தனே, தவிக்கும் போதெல்லாம் தோல் சாயும் என் தோழன் கந்தனே, நோயெல்லாம் தீர்ப்பவனே, என்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பவனே, என் கந்தனே உனக்கு சரணம். என் அப்பன் முருகன் முருகப்பிள்ளைகளை என்றும் கைவிடுவதும் இல்லை, அளவுக்கு அதிகமாக சோதிப்பதே இல்லை. அப்படியும் சோதனைகள் வந்தால் அது நம்மை அறிந்தும் அறியாமலும் நாமே உண்டாக்கிய வினையாக இருந்தாலும் எம்பெருமான் முருகன் முருகப்பிள்ளைகளுக்கு எவ்வித வினைகள் பிரச்சனைகளையும் நிச்சயம் தீர்த்து வைப்பான். அதனால் எம்பெருமானின் முருகனை நம்பியோர் கைவிடப்படுவதே இல்லை என்பதே உண்மை. இது சத்தியத்திலும் நித்திய சத்தியம். இதை உணர்ந்தால் மனம் நிம்மதி பெறும். கந்தனை நினைத்தாலே நிந்தனைகள் யாவும் தீரும், வாழ்க்கை வளம் பெறும். இதுவரை எம்பெருமான் முருகனின் முருகப்பிள்ளைகளுக்கு எதிராக இருந்த எல்லா வினையும் வேலனின் அருளாலே பொடி பொடி ஆகும். எம்பெருமான் முருகனின் மனம் கருணையில் வள்ளல், அதில் ஆழம் அளவிட முடியாதது. சில நேரம் எல்லாமே முடிந்து விட்டது போல தோன்றும். அப்பொழுதுதான் எம்பெருமானின் முருகனின் அருள் உன்னுள் பரிபூர்ணமாக இறங்க பெற்று நீ கந்தனின் பேரருளால் உன் பிரச்சனையிலிருந்து மீளும் போது உன்னை அறியாமலேயே